Hello everyone, welcome to Soul of Medico. ஸோ இன்றைக்கி வந்து மாலிகுலர் ஜெனட்டிக்ஸுடைய ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்கான திங்ஸ் உங்களுக்கு வேணும். என்ன அப்படின்னா டிஎன்ஏவுடைய ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஎன்ஏ அப்படின்னா என்ன? டிஆக்சி ரைபோஸ் நியூக்ளிக் ஆசிட். டிஎன்ஏ அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி ஒரு நியூக்ளிக் ஆசிட். நியூக்ளிக் ஆசிட் வந்து 2 டைப். ஒன்று வந்து டிஎன்ஏ, இன்னொன்று வந்து ஆர்என்ஏ. ஸோ இந்த சாப்டரில் வந்து டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படிக்கலாம். இப்போதைக்கு நம்ம பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். டிஎன்ஏ எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் வந்து டிஆக்சி ரைபோஸ் நியூக்ளிக் ஆசிட். ஓகேங்களா? இது வந்து இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்சன் அண்ட் கிரிக் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து முக்கியமான கான்ட்ரிபியூஷன்ஸை வந்து நீங்கள் வந்து இந்த சாப்டரில் படிப்பீங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்டரில் சொல்லுவோம். பட் இதுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நியூக்ளிக் ஆசிட் இருக்கு இல்லையா, இந்த நியூக்ளிக் ஆசிட்லாம் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னா நியூக்ளியோடைடு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த நியூக்ளியோடைடு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து அதாவது பாலிமர் ஆஃப் நியூக்ளியோடைடு தான் நியூக்ளிக் ஆசிட். அப்போது டிஎன்ஏங்கிறது லாங் பாலிமர் ஆஃப் டிஆக்சி நியூக்ளியோடைடு. புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஸோ இந்த நியூக்ளியோடைடுனா என்ன? ஒரு புது டெர்மினாலஜி நியூக்ளியோடைடு. இந்த நியூக்ளியோடைட்னா என்னன்னு தெரியாது இல்லையா? நியூக்ளியோடைட்னா ஒன்றுமே இல்லை. இப்போது டிஎன்ஏல முக்கியமான ஒரு 3 காம்போனன்ட் இருக்கும். அதாவது டிஎன்ஏ அப்படிங்கிறது நியூக்ளியோடைடை வந்து ஒன்று மேலே ஒன்று சேர்ந்து ஒரு செயினாக ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து டிஎன்ஏ. அப்போ அந்த நியூக்ளியோடைடில் ஒரு 3 காம்போனன்ட்ஸ் இருக்கும். என்னென்ன காம்போனன்ட்னா, ஒரு பாஸ்பேட் குரூப் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுகர் இருக்கும். அந்த சுகர் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏல டிஆக்சி ரைபோஸ் சுகர் இருக்கும். ஓகேங்களா? டிஎன்ஏல டிஆக்சி ரைபோஸ் சுகர் இருக்கும். ஆர்என்ஏல ரைபோஸ் சுகர் இருக்கும். டிஎன்ஏல டிஆக்சி ரைபோஸ் சுகர், ஆர்என்ஏல ரைபோஸ் சுகர் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நைட்ரஜன் பேஸ் இருக்கும். ஸோ இதான் வந்து நியூக்ளியோடைடில் இருக்கக்கூடிய 3 பார்ட்டு என்ன? பாஸ்பேட் குரூப் இருக்கும். டிஎன்ஏனா டிஆக்சி ரைபோஸ் சுகர் இருக்கும். ஆர்என்ஏனா ரைபோஸ் சுகர் இருக்கும். நெக்ஸ்ட்டு நைட்ரஜன் பேஸ் இருக்கும். ஸோ நைட்ரஜன் பேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நைட்ரஜன் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ். நைட்ரஜன் பேஸ் வந்து உங்களுக்கு 2 டைப்ஸ். ஒன்று வந்து பியூரைன்ஸ், இன்னொன்று வந்து பிரிடின். பியூரைன்ஸ் அண்ட் பைரிமிடின். இப்போ பியூரைன்ஸ்னால் யார் அப்படின்னா, பியூரைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க. அடினைன், குவானைன். பிரிமிடினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பேர் இருக்காங்க. சைட்டோசின், யுராசில், தைமிடின். புரிஞ்சுதா? இப்போது ஷார்ட்கட் மாதிரி அமைச்சுக்கோங்க. நான் இதை வந்து சிம்பிளாக அமைச்சுக்கோங்க. பிரிமிடின் கேட்குறாங்கன்னா, ஸ்கூலை விட்டு பிரிஞ்சு போகிறீங்க அப்படின்னு அமைச்சுக்கோங்க. பிரிமிடின் ஸ்கூலை விட்டு பிரிஞ்சு போகிறீங்க. அப்போ உங்களுக்கு டிசி கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு டிசி கொடுத்துட்டாங்க. அப்போ பிரிடின்னா தைமிடின், சைட்டோசின், யுராசில், இவங்க 3 பேர் இருப்பாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்என்ஏல வந்து யுராசில் இருக்கும். அதே வந்து யுராசில் இருக்க வேண்டிய இடத்துல டிஎன்ஏல வந்து பார்த்திங்கன்னா தைமின் இருப்பாங்க. புரிஞ்சுருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னு. ஸோ இதை பற்றி நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. டிஎன்ஏ அப்படிங்கிறது இந்த டிஆக்சி நியூக்ளியோடைடை வந்து பார்த்தீங்கன்னா லாங் பாலிமராக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டிஎன்ஏ. இந்த நியூக்ளியோடைடில் வந்து 3 காம்போனன்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பாஸ்பேட் குரூப்பு, இன்னொன்று வந்து சுகரு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பேஸ். இந்த நைட்ரஜன் பேஸில் 2 டைப்பு. ஒன்று பியூரைன், இன்னொன்று வந்து பிரிமிடின். பியூரைன்ஸ்னால் யார்? அடினைன், குவானைன். பிரிமிடின்ஸ்னால் யார்? சைட்டோசின், யுராசில், தைமைன். ஆர்என்ஏல யுராசில் இருக்கும். யுராசில் இருக்க வேண்டிய இடத்துல டிஎன்ஏல வந்து தைமின் இருக்கும். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். தைமைனோட இன்னொரு பேர், இது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கோங்க. தைமைனோட இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா 5-மெத்தில் யுராசில். தைமினை வந்து 5-மெத்தில் யுராசில் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், இது நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா, பியூரைன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ரிங் ஸ்ட்ரக்சர். அதோட ஸ்ட்ரக்சர் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பியூரைன்ஸ் வந்து 2 ரிங் இருக்கும். பட் இந்த பிரிமிடின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ரிங் ஸ்ட்ரக்சர்.
ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பேசிக்கான திங்ஸ் இதெல்லாம் நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க. ஒரு சின்ன ரீகேப் மாதிரி. ஸோ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள், அதாவது இந்த ஆர்கன் வந்து இந்த மாலிகுலை சிந்தசைஸ் பண்ணணும், இந்த ஹியூமனுக்கு அவனுடைய ஸ்கின்னில் இவ்வளோ மெலோட்டின் தான் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ ஹைட்டு வந்து இவ்வளோ தான் இருக்கணும், இவ்வளோ வெயிட் இவ்வளோ தான் இருக்கும், வெயிட் சொல்ல முடியாது, இவ்வளோ ஹைட் இவ்வளோ இருக்கணும், அவங்க கண்ணோட கலர் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது யார் அப்படின்னா டிஎன்ஏ தான். ஸோ அந்த டிஎன்ஏ தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து பாஸ் பண்ணுது. ஸோ இதை தான் வந்து பண்ண இந்த லெசனில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்டை நீங்கள் மறக்கவே கூடாது. இது வந்து இந்த லெசன் முடிகிற வரைக்கும் இந்த கான்செப்ட் வந்து இருக்கும். என்ன அப்படின்னா, இதை கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரிக், அதாவது ஃப்ரான்சிஸ் கிரிக் இருக்கார் இல்லையா, அதாவது உங்களுக்கு வந்து வாட்சன் அண்ட் கிரிக் தான் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏவுடைய ஸ்ட்ரக்சர் சொன்னார். அதில் இந்த கிரிக் மட்டும் என்ன சொன்னார்னா ஒரு ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாரு. இந்த மாதிரி தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏலேருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு ஒரு ஃப்ளோ கொடுத்தாரு. இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் டாக்மா. ஸோ உங்களுக்கு 2 மார்க்லேயே கேட்கலாம், ரைட் த சென்ட்ரல் டாக்மா அப்படின்னு கூட கேட்கலாம். இது வந்து நீங்கள் நீங்கள் 12th படிக்கிறீங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். என்ன அப்படின்னா, நம்ம டிஎன்ஏ இருக்கு இல்லையா, இந்த டிஎன்ஏல தான் என்ன இருக்குது, நம்ம பாடி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. இந்த டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டரை வந்து டைரெக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணால் தான் அந்த ப்ரோட்டீன் தான் வந்து இவனுக்கான கேரக்டரை வந்து சொல்லும். அப்போ இந்த டிஎன்ஏ வந்து அந்த ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணக்கான இன்ஃபர்மேஷன் தான் வச்சுருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை அந்த ப்ரோட்டீனை கொடுக்கணும். அதனால இந்த ஃப்ளோ எப்படி இருக்குன்னா, அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி போகும்னா, இந்த டிஎன்ஏ வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடந்து டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்என்ஏவாக மாறும். இந்த ஆர்என்ஏ டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடந்து ப்ரோட்டீனாக மாறும். டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடந்து ப்ரோட்டீனாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டரை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா தன்னைத்தானே ரெப்ளிகேட் பண்ணிக்கும். தன்னைத்தானே மல்டிபிள் காப்பீஸ் எடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது டிஎன்ஏக்கு மட்டும். ஸோ டிஎன்ஏவாக மாதிரி ரெப்ளிகேட் ஆகும். அது ப்ராசஸ் பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெப்ளிகேஷன். ஸோ இதான் வந்து சென்ட்ரல் டாக்மா. இதை பற்றி ஒவ்வொரு ப்ராசஸையுமே இந்த லெசனில் டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெப்ளிகேஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் என்னென்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்லேஷன் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இதான் அந்த லெசனில் வந்து மெயினாக பார்க்கக்கூடிய திங்ஸ். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் டாபிக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான் நாங்கள் கொடுத்துருக்கேன். இதை நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜீன், அதாவது இந்த ஜீன் அப்படிங்கிறது தான் ஹெரிடிட்டியோடைய ஒரு யூனிட், ஃபிசிக்கல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டி. ஹெரிடிட்டி அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாற்றக்கூடிய இன்ஃபர்மேஷனை கடத்தக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெரிடிட்டி. அப்போ இந்த ப்ராசஸை பண்ணக்கூடிய ஃபிசிக்கல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் யார் அப்படின்னா ஜீன். இது ரொம்ப முக்கியம். டிஃபைன் ஜீன் அப்படிங்கிற கூட வந்து 2 மார்க்ஸ் தான் கேட்க வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. சிம்பிள், ஃபிசிக்கல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஹெரிடிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே தெரியும், இந்த ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா கிரிக் அண்ட் மெண்டல். ஸோ இவர் வந்து 1869 நினைக்கிறேன், 1869 சம் இயரில் வந்து பார்த்திங்கன்னா பீ பிளான்ட், பைசம் சட்டைவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பீ பிளான்ட்டில் வந்து இவர் ஹைபிரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணி அவர் நிறைய ஜெனட்டிக்ஸில் வந்து ஒரு இன்வால்வ் பண்ணி ஜெனட்டிக்ஸை வந்து மேத்தமெட்டிக்கலாக அப்ரோச் பண்ணார். ஸோ அவர் வந்து பார்த்தா ஜெனட்டிக்ஸுடைய ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இவர் அந்த ஜீன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த ஜீன் அவர் வந்து மென்ஷன் பண்ணல. அதுக்கு பல அவர் என்ன சொன்னார்னா ஃபேக்டர் அப்படின்னு சொன்னார். கிரிக் அண்ட் மெண்டல் வந்து ஒரு புக் ஃபுல்லாமே ஜீன் அப்படிங்கிற ஒரு வேர்டையே மென்ஷன் பண்ணல, ஃபேக்டர் தான் மென்ஷன் பண்ணார். அப்போ அந்த ஜீன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு காயின் பண்ணது யார் அப்படின்னா, ஸோ இவர் தான் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டாக காயின் பண்ணது. ஸோ நேம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ ஜீன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இதை வந்து சூதான் அண்ட் போவரி கான்செப்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஜீன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு டிஸ்கிரைட் பார்ட்டிகல்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா மெண்டலியன் ரூல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை வந்து ஃபாலோ பண்ணும். அது வந்து ஒரு குரோமோசோமில் வந்து சிச்சுவேட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதாவது ஒரு குரோமோசோம் இருக்குன்னா, ஸோ குரோமோசோம் வந்து நான் இந்த மாதிரி ஒரு டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசென்ட் பண்ணுறேன்.
இந்த குரோமோசோமில் இந்த இடத்துல வந்து ஒரு ஜீன் இருக்கும். இந்த மாதிரி சர்டைன் லோக்கஸ் ஆஃப் த குரோமோசோமில், லோக்கஸ் அப்படின்னு லொக்கேஷன், பொசிஷன், அதுக்கு பேர் தான் லோக்கஸ். சர்டைன் பாயிண்ட், அதை தான் லோக்கஸ், டிஃபைன்டு பாயிண்ட். அப்போது அது வந்து அதோடைய டிஸ்க்ரீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதோடைய தனித்துவத்தை வந்து இழக்காது. டிஸ்க்ரீட் அதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும். ஸோ டிஸ்க்ரீட் பார்ட்டிக்கல் சம் லோக்கஸில் வந்து சிட்டுவேட் ஆகிருக்கும். அது குரோமோசோமில் சிட்டுவேட் ஆகக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜீன் அப்படின்னு குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை கொடுத்த சூதான் அண்ட் போவரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இது வந்து கொஷின்ஸ் அவ்வளோவா வராது. எங்கே கொஷின்ஸ் வரும்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே முக்கியம். இந்த பாயிண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக 5 மார்க்கில் கேட்கலாம். என்ன அப்படின்னு கேட்கலான்னா, வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜீன்? நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின் இதுதான், வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜீன்? ஸோ இப்போ வந்து எந்த ப்ராப்பர்ட்டிஸில் இருக்குன்னு ஒன்று பார்க்கலாம். நம்பர் ஆஃப் ஜீன் இன் ஈச் ஆர்கானிசம் இஸ் மோர் தென் த நம்பர் ஆஃப் குரோமோசோம். எப்படி அப்படின்னா, நாம் சொன்னோம் குரோமோசோம் இருக்குன்னா அந்த குரோமோசோமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு குரோமோசோமில் மோர் தென் 1 ஜீன் இருக்கும். இப்போ நம்ம பாடியில் அப்ளாய்ட் கண்டென்ட்டில் வந்து 23 குரோமோசோம் இருக்குன்னா ஒரு குரோமோசோமில் மோர் தென் 1 இருக்கும். கரெக்டாக? சப்போஸ் நான் எக்ஸாம்பிளுக்காக புரியுறதுக்காக சொல்கிறேன். சப்போஸ் ஒரு குரோமோசோமில் 2 ஜீன்ஸ் இருக்குன்னா இப்போ 23 குரோமோசோம் இன்ட்டு 2 போடும்போது கண்டிப்பாக 46 ஜீன்ஸ். அப்போது நம்ம பாடி ஒரு ஆர்கானிசமில் இருக்கக்கூடிய குரோமோசோமை விட அதில் இருக்கக்கூடிய ஜீன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான கான்செப்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஜீன்ஸ் எல்லாமே ஒரு லீனியர் ஆர்டரில் வந்து பார்த்தா குரோமோசோமில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். பீட்ஸ் ஆன் ஸ்ட்ரிங் அப்பியரன்ஸில் வந்து இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஜீன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குரோமோசோம் இருக்குன்னா அந்த குரோமோசோமில் ஸ்பெசிஃபிக்கான பொசிஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜீன் வந்து ஆக்குப்பை பண்ணும். அந்த ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனுக்கு பேர் தான் வந்து லோக்கஸ். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. லோக்கஸ்னால் என்ன? ஒரு குரோமோசோமில் ஜீன் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான பொசிஷன் ஆக்குப்பை பண்ணும். அந்த பொசிஷனுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா லோக்கஸ். தேர்ட் பாயிண்ட் ஓவர். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன? ஒரு ஆர்கானிசமில் இருக்கக்கூடிய ஜீனோடைய அளவு அதோடைய நம்பர் ஆஃப் குரோமோசோமை விட அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே குரோமோசோமில் நிறைய ஜீன்ஸ் இருக்கலாம். இப்போ 23 அப்ளாய்ட் கண்டென்ட்டில் 23 குரோமோசோம் இருக்குன்னா, சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன் 2 ஜீன், ஒரு குரோமோசோமில் 2 ஜீன்ஸ் இருக்குன்னா 46 ஜீன் இருக்கும். நம்ம குரோமோசோமில் வந்துச்சு 23 இருந்தது. அப்போ மோர் தென். அப்போ எப்பவுமே வந்து ஒரு ஆர்கானிசமில் ஜீன் வந்து அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஜீன்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருந்தது? பீட்ஸ் ஆன் ஸ்ட்ரிங் அப்பியரன்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஜீன் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பொசிஷன் ஆக்குப்பை பண்ணியிருக்கும். அந்த பொசிஷனுடைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோக்கஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஜீன் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸில் இருக்கலாம். அதுக்கு பேர் வந்து பார்த்தா அல்லேஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நீங்கள் பைசம் சட்டைவம் பீ பிளான்ட்டை வச்சு டால் டிராஃப்ட் வந்து கிராஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த டி அப்படின்னு ஒரு ஜீன் இருக்குது. இந்த டி ஜீன் வந்து பார்த்திங்கன்னா டால் அப்படின்னு சொல்லுதுன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒன்று இருக்கும். இதுதான் வந்து ஸ்மால் டி, இதை சொல்லுவோம் ட்ராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து அல்லேல்ஸ். ஒரு ஜீனுடைய ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அல்லேல்ஸ். ஸோ அல்லேல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஸோ டி அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணும் டால். அப்போது இந்த டி அப்படிங்கிற ஜீன் வந்து 2 ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸில் இருக்குது. ஒன்று வந்து கேபிட்டல் டி, இன்னொன்று வந்து ஸ்மால் டி. அப்போ அந்த ஐட் அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஒரு ஜீன், அந்த ஒரு ஜீனு ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸில் இருக்குது. ஒன்று வந்து டால், இன்னொன்று வந்து ட்ராஃப். அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அல்லேல்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஜீன்ஸ் மே அண்டர்கோ சடன் சேஞ்ச் இன் பொசிஷன் அண்ட் காம்போசிஷன் கால் மியூட்டேஷன். அதாவது ஜீன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா சடன் சேஞ்சஸ் நடக்கும். மியூட்டேஷன்ஸ் தெரியும், உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அதாவது டிஎன்ஏ இருக்குது. அந்த டிஎன்ஏவுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, அடினைன் இருக்குது. அடினைன் வந்து ஆல்வேஸ் பேர் வித் தைமின், அது உங்களுக்கு தெரியும் இல்லையா. அதே மாதிரி குவானைன் இருக்குன்னா ஆல்வேஸ் பேர் வித் சைடின். இப்போ என்னென்ன ஆகும்னா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவானைன் தான் வரணும். பட் அந்த குவானைன் வரக்கூடிய இடத்துல குவானைன், அதான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ குவானைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே குவானைன் இருக்குது, எப்படி வேணால் இருக்கலாம். நான் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எடுத்துருக்கேன். சடனாக ஒரு சேஞ்ச் இருக்கும். சேஞ்ச் ஆனது என்ன ஆயிரும்னா, இங்கே குவானைன் இருக்க வேண்டிய இடத்துல வந்து அடினைன் வந்துடும். அந்த சேஞ்ச் நடந்ததுனால அந்த கேரக்டர், அதாவது ஃபீனோடைப்னா என்ன, ஜீனோடைப் அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கணும். ஃபீனோடைப் அப்படிங்கிறத அந்த ஜீன் வந்து ஃபிசிக்கலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய இப்போ டால் அதுங்கிறது வந்து பார்த்தா ஃபீனோடைப்.
ஜீனோடைப் அப்படின்னா அந்த ஜெனட்டிக்காக சொல்கிறோம், டிடி, அதாவது ஸ்மால் டி கேபிட்டல் டி, ஜீனோடைப் சொல்கிறோம். ஃபீனோடைப் அப்படிங்கிறது அந்த ஃபிசிக்கலாக எக்ஸ்பிரஸ் ஆகிற கேரக்டர் வந்து ஃபீனோடைப். ஜீனோடைப் அப்படிங்கிறது ஜெனட்டிக் காம்பினேஷன்ஸ் வந்து சொல்கிறது தான். கேபிட்டல் டி ஸ்மால் டி அது வந்து ஜீனோடைப். அந்த லெட்டர்ஸ் தான் மென்ஷன் பண்ணுவீங்களே அது ஜீனோடைப்பு. ஃபிசிக்கலாக எக்ஸ்பிரஸ் ஆகிறது டால், ஜாஃப் இது வந்து ஃபீனோடைப். ஸோ அப்போது சம் ஃபீனோடைப்பில் வந்து சடன் சேஞ்சஸ் நடக்கும். ஃபீனோடைப் வந்து மாறிடும். இப்போ வந்து ஜி இருக்க வேண்டிய இடத்துல ஏ வந்துச்சுன்னா இப்போ இந்த ஏ அப்படிங்கிறது வேற ஒரு ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணும். அப்போ அந்த ப்ரோட்டீன் வந்து வேற ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும். அப்போ ஃபீனோடைப்பே மாறிடும். ஸோ அதனால் மியூட்டேஷன் நடக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்கும், ஜீன் வந்து மியூட்டேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஜீன் ஆர் கேப்பபிள் ஆஃப் செல்ஃப் டியூப்ளிகேஷன் ப்ரொடியூசிங் தேர் ஓன் காப்பீஸ். அதாவது டிஎன்ஏ எப்படி தன்னைத்தானே ரெப்ளிகேட் பண்ணிக்குமோ அதே மாதிரி ஜீன்ஸ் இருக்கு இல்லையா, ஜீன் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் டியூப்ளிகேஷன் ஆகும், தன்னைத்தானே வந்து பண்ணால் ரெப்ளிகேட் பண்ணிக்கும். அதாவது ஒரு ஜீன் இருக்குன்னா அந்த ஒரு ஜீன் வந்து ஆட்டோ டியூப்ளிகேஷன் ஆகி 2 ஜீனாக வந்து பண்ணால் மாறிடும். ஸோ இதை வந்து சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க, 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, ஒரு ஆர்கானிசமில் இருக்கக்கூடிய ஜீன் வந்து அது குரோமோசோம் நம்பரை விட அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜீன்ஸில் வந்து ஒரு 13 ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் ஆக்குபை பண்ணியிருக்கும், அதுக்கு பேர் லோக்கஸு. நெக்ஸ்ட்டு ஜீன்ஸில் வந்து குரோமோசோமில் பீட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங் அப்பியரன்ஸில் அரேஞ்ச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு ஜீன் வந்து செவரல் ஃபார்ம்ஸில் இருக்கலாம், அதுக்கு பேர் அல்லீல்ஸு. இப்போ அந்த ஐட்டுங்கிற ஜீன் வந்து டால் அண்ட் டாஃப் அந்த மாதிரி அல்லீல்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜீன் வந்து மியூட்டேட் சடன் சேஞ்சஸை வந்து பண்ணால் அண்டர்கோ பண்ணும், அதாவது சடன் சேஞ்சஸ் நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டிஎன்ஏ மாதிரி ஜீன்ஸ்னாலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேப்பபிள் ஆஃப் செல்ஃப் டூப்ளிகேஷன் ரெப்ளிகேட் ஆகும், தன்னைத்தானே இன்னொரு காப்பி எடுத்து வச்சுக்க முடியும். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டாபிக் பார்க்கலாம்.